அற்புதமானவர்களே, இந்த தமிழ் டீனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய கொள்கைகளும் அது சொல்கிற அந்த அந்த நேர்மையும் அறமும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த தமிழ் டிவிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கிற அந்த ஜிபி நம்பருக்கு உங்களுடைய அற்புதமான அன்போடு சேர்த்து உங்கள் உதவியை செய்யுங்க. இது எங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இறைமை உங்கள் உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை தூண்டிவிட்டால் அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுங்கள். அதை சிறைமேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வணங்குகிறேன். அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை, அந்த வாசலில் காவல்கள் இல்லை. அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை, அந்த வாசலில் காவல்கள் இல்லை. அவன் கொடுத்தது எத்தனை கோடி, அவன் கொடுத்தது எத்தனை கோடி. அந்த கோமகன் திருமுகம் வாழி வாழி என்னை பாட வைத்தவன் ஒருவன். அந்த பாட்டுக்கு அவன் தான் தலைவன். ஒரு குற்றமில்லாத மனிதன், அவன் கோவில் இல்லாத இறைவன். அற்புதமானவர்களே, இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். திரு ஜெயலலிதா அம்மா இன்றைக்கி பிறந்தநாள். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு அரசியலில் அழிக்க முடியாத பெயர் அது. என்ன ஒரே ஒரு வருத்தம், எப்படி அப்துல் கலாம் ஐயாவை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமோ, ஒரு வாஜ்பாயை பேசிகிட்டு இருக்கிறோமோ, அதே போல் இன்றைக்கி கர்மயோகியா மோடியை பேசிக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வரம்பற்ற அதிகாரத்தையும் அன்பையும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் காட்டினாங்க. இப்போ சொன்ன பாருங்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட அடிவொற்றி ஒரு 27 படம், அதிகமான படம் நடித்ததே ஜெயலலிதா அம்மா தான். அந்த அம்மா நினைக்கிற போதெல்லாம் எனக்கு அரசியலில் நிறைய உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஆக்ஷன்ஸு, அவங்களுடைய ரியாக்ஷன்ஸு, நிறைய விஷயங்களுக்கு நமக்கு குறை இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட சில விஷயங்கள் அவங்க அந்த மாதிரி யாராலுமே செய்ய முடியாது. சில அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் கூட அது மாதிரி நடவடிக்கை எடுத்துக்க முடியாது. அது மாதிரிலாம் அவங்க எடுத்தாங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்கு அந்த அம்மாவை போல் யாருமே பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் தான் இன்றைக்கி பார்க்குறோம், நம்ம சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம், ஏகப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கெல்லாம் ஒரு யாரையும் மதிக்கிறதே இல்லை. லஞ்ச லாவண்யம்ங்கிறது பெருத்து போச்சு. ஏன்னா மேலிடத்தில் அதிகமான ஊழல், அதை போல் அவங்க காட்டிலும் இருந்திருக்குது. அதுக்கு அந்த அம்மா அதுதான் பிரச்சனையே. என்னென்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன் என் நண்பர்கள்ட்டெல்லாம், அதாவது ஒரு பெண்மைக்கே மதிப்பு கொடுத்தாங்க அவங்க. ஏன்னா எப்படி கொடுத்தாங்கன்னா, அவங்க ஒரு சாதாரண பெண்மணியாக இப்போ இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில். ஒரு சாதாரண அவங்க பெண்மணி அப்படி நேரம் அரசியல் வந்துட்டாங்க. ஆனால் கலைத்துறையில் அவங்க கிடையாது. இந்த அம்மா கலைத்துறையில் ஆணாதிக்க சமூகத்தில் அவங்க அதிலெல்லாம் ஆட்பட்டு அப்படியே திரு எம்ஜிஆர் அவர்களோட உடன்பட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள உறவு நிச்சயமாக நம்ம ஒத்துக்க வேண்டியது தான். அது நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா மனிதர்களை நம்ம வெளியிருந்து தான் பார்க்குறோம். அந்த உள்ளேருந்து பார்க்கும்போது தான் அதோடைய உண்மையான விஷயமெல்லாம் தெரியும். நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம், அதில் உண்மை இருந்தால் தான் நம்ம பேசுகிறோன்னு எண்ணமே வரும். அந்த வகையில் அவங்களுக்கு 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தது. நீங்கள் பாருங்கள், இப்போ நான் சொன்ன அந்த பாட்டை நீங்கள் பாருங்கள், அரச கட்டளைன்னு படம். வேறு எந்த நடிகை நடிச்சிருந்தாலும் நீங்கள் இப்போ கூட திருப்பி எடுத்து பாருங்கள், ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கவே முடியாது. நீங்கள் அந்த ஜெயலலிதா அம்மாவும் திரு எம்ஜிஆர் நடித்த டூயட் பாட்டுக்கு இணையாக இது வரைக்கும் எந்த டூயட்டும் வந்ததில்லை. தங்கப்பதக்கத்தின் மேலே, நீயே தான் எனக்கு மனவாட்டி, மாணிக்கத்தேரில், நிறைய பாட்டு, நல்லது கண்ணு, இந்த பாட்டெலாம் நீங்கள் பாருங்கள். அந்த டூயட் நான் கூட சொல்லலை, கே சங்கர் சார் அதுக்கு ஒரு தனி பதிவு போடணும்னு நினச்சிருக்கிறேன். என்னென்னா, அவர் திரு எம்ஜிஆருக்கும் திரு ஜெயலலிதாவுக்கும் சொல்கிற மாதிரிங்க. இப்போ ஒரு கெமிக்கல் ஒரு உறவுறதுக்கும் சொல்கிற மாதிரிங்க, ஒரு ரசாயன ஒரு மாற்றம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுடைய உறவுகளை மட்டும் இல்லை, அவங்களுடைய படைப்பில், கலையில் அவ்வளோ நேர்த்தி இருக்குது. அந்த வகையில் நான் அந்த அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் பெரிய மரியாதை என்னென்னா, பெண் குலத்துக்கே மரியாதை கொடுத்தாங்க. எப்படின்னா, நான் சொன்ன பாருங்கள், மம்தா பானர்ஜி ஸ்ட்ரெயிட்டாக வந்தவங்க அரசியலுக்கு. ஆனால் இவங்க கலை உலகத்தில் ஒரு ஆணாதிக்க சமூகத்திலிருந்து வெளியே அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை அவங்க வாழ்வுகளை தனிப்பட்ட முறையில் விட்டுருங்க. ஆனால் ஒரு நடிகையாக, அதுவும் ஒரு கவர்ச்சி நடிகையாக இருந்தவங்க ஒரு அம்மானு கூப்பிட வச்சுட்டாங்க. இந்த தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் அம்மா அம்மா அம்மானு கூப்பிட வச்சாங்க பாருங்கள். அது ஜெயலலிதாவுக்கு மட்டும் மரியாதை இல்லைங்க, ஒரு பெண்மைக்கே மரியாதையாக நான் நினைக்கிறேன். ஒரு பெண்மைக்கே மரியாதை கொடுத்தவங்க. அந்த அளவில் அந்த அம்மாவை நாம் இந்த சட்டம் ஒழுங்கு,
ஒரு மனிதாபிமானம், ஒரு கருணை உள்ளம் இருக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்த விதம் அது மாதிரி தனிப்பட்ட முறையில் வளர்ந்துட்டாங்க. அதனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. சில தவறுகள், நிறைய பெரிய தவறுகள்லாம் பண்ணிட்டாங்க. முக்கியமான தவறுகள் என்னென்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு தனக்கு பின்னால் இந்த கட்சி செல்லுபடியாகணும், பயணப்படணும், ஒரு வெற்றி பெறணும், இது இருக்கணும், ஏழை எளியவர்களுக்காக இந்த கட்சி இருக்குது அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணார், பல எதிர்ப்புகள் இருந்தது அவருக்கு. கே ராஜாராம் ஐயாவிலேருந்து நிறைய பேர் அதை பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் படிக்கவே முடியல. அவ்வளவு ஆரியம் வீரப்பன்லாம் அவ்வளோ மோசம். கலைவளத்தில் இருக்கும்போதே அந்த அம்மாவுடைய அந்த ஆட்சியை அந்த அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒத்துக்க மாட்டேன்றாரு. ஆனால் அவருக்கு இருந்த அந்த தொலைநோக்கு இந்த அம்மாவுக்கு இல்லாமல் போச்சு. இருந்திருந்தா இன்றைக்கி இந்த அதிமுக இந்த பாடுபடாது. என்ன காரணம்னா, இதுதான் ஒரு தலைமைக்கு பண்பாக இருக்கணும். அதாவது ஒன்று, நீங்கள் அடையாளம் காட்ட தேவையில்ல, ஆனால் தலைமைக்கு உரிய அந்த மரியாதை, அந்த அன்பு, அந்த 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 கட்டளை, இதெல்லாம் நீங்கள் நேர்மையாக இருக்கும்போது வடிவமைச்சிக்கும் அந்த கட்சி. ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்க அந்த அம்மா, அது நிறைய சொல்ல தேவையில்லை. இந்த பிறநாள் நான் சொல்ல வந்தேன்னு சொன்னால், ஒரு பெண் குலத்துக்கே அவங்க ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அமைஞ்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், சமீபத்தில் போன மாதம் 8ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 8, உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பேன். மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்கன்னா, நிலக்கரி ஊழல் சம்மந்தப்பட்டமாக வேறு இடத்துல தஸ்தாவேஜுகள் கிடைக்குது. எப்படி இப்போ நேரு சொன்ன பார்த்தீங்களா, அவருடைய தம்பியுடைய ஒரு ஆராயும் போது அவங்க சம்மந்தப்பட்ட உறவுகளுக்கு பண்ணும்போது தான் அந்த 887 கோடி விஷயத்தை அங்கே வருது. அதே போல் அங்கே பாருங்கள், ஒரு நிலக்கரி ஊழல் சம்மந்தப்பட்டவங்களை போய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எங்கே இந்தியன் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட இப்போ இங்கே பண்ணாங்க பாருங்கள், பிரசாந்த் கிஷோர், அந்த மாதிரி அந்த இந்தியன் பொலிட்டிக்கல்னு சொல்கிற அமைப்பு என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த அம்மாவுக்கு வியூகம் வகுத்து கொடுக்கறதுக்காக அவருடைய ஜெயின், ஒரு பிரதாப் ஜெயின் ஒரு பேர் அவருக்கு, பிரச்சார் ஜெயின் இது ஒரு பேர் அவர் தான் அந்த ஐபேக் அந்த கம்பெனி நடத்துகிறாங்க. இந்தியன் பொலிட்டிக்கல் பேக் பண்ணுறாங்க. அவங்க அந்த ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க. அங்கே போய் அமலாக்கத்துறை சீஸ் பண்ணுறாங்க, சம்மந்தப்பட்ட தஸ்தாவேஜுகள் எடுக்கிறாங்க. ஏன்னா நிறைய அவாலா பழங்கள்லாம் போயிருக்குன்னு. நம்ம சிஎம்ங்கிறதே மறந்துட்டு நேரில் சினிமாவில் வர மாதிரி தன்னுடைய கட்சிகளை கூப்பிட்டு போய் நேராக போய் அந்த ஐபேக்கு அவருடைய ஆஃபீஸ் இருப்பாருங்க, அந்த வீகோகத்துக்கு கொடுக்குற ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸிலே போய் அமலாக்கத்துறை கிட்ட இருந்ததை பிடுங்கி அப்படியே நேரையாக எடுத்து எதை பற்றி அந்த பொம்பளை கவலைப்படலை. அப்படியே வெளியே அப்படியே என்ன பண்ணுறாங்க, கொண்டாந்த ஒன்று அமலாக்கத்துறை கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் கட்சிக்காரங்களை வச்சுக்கிட்டு கோர்ட்லேயே முஸ்தீஃபு பண்ணுறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, ஜட்ஜே என்ன பண்ணார், நான் இது ட்ரையல் கொடுக்க முடியாது எழுந்து போயிட்டார். பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. அந்த அம்மாவுக்கு என்னென்னா அதை அந்த அளவுக்கு அந்த ஒரு தாதான்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா எப்போ தான் தாதான்னு சொல்லுவாங்க. நிறைய பிரச்சனை அந்த மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா, சாரதா சிட் ஃபண்ட் ஊழல், நாரதா சிட் ஃபண்ட் நிறைய இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு பெண்மையாக இருக்கும்போது ஒரு பெண்மைக்கே உள்ள அந்த கரிசனமும், அந்த பெண்மைக்கே உள்ள அந்த இன்றைக்கி நான் நேற்று கூட பார்த்தேன், ஏகப்பட்ட பெண் அதிகாரிகள் தான் நிறைய லஞ்சம் வாங்குறாங்க. நிறைய பெண் அதிகாரிகள் லஞ்சம்னு ஊழலை திளைக்கிறாங்க. காரணம் என்னன்னே புரியாது. ஒரு உளவியல் காரணம். இது குறித்து ஒரு ஆய்வு பண்ணணும். என்ன ஆகுதுன்னா, அதை போல் பாருங்கள், இங்கே இந்த ஜெயலலிதா அம்மாவை பற்றி சமீபத்தில் திரு செல்லூர் ராஜ், உங்களுக்கு தெரியும், அவர் அதிமுகவில் இப்போ இருக்கிறாரு. அவர் 2011 தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆக்குறாங்க. அவருடைய பேட்டி ஒரு அழகான ஒரு பகிர்வு கொடுத்துருந்தார். பாவம் அவரை பற்றி என்ன சொல்லிட்டாங்க, தர்மாகோல் மினிஸ்டர்னு பாவம் ட்ரோல் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் அவர் பேட்டியெல்லாம் படிக்கணும். அவர் மட்டுமா, ஒரு அமைச்சர் துறை இருக்கிற போது துறையில் ஐஏஎஸ் இருக்கிறாங்க, ஒரு பொறியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் மீறியாவது வரும். அது என்னன்னே தெரியாமல் நம்ம இந்த உலகம் என்ன பண்ணுறது சொல்லுவாங்கல்ல, உண்மை ஊரை சுற்றி வரதுக்குள்ளேயும் போய் உலகத்தையே சுற்றி வந்துடும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆகிப்போச்சு. அவர் நிலவு பார்த்தீங்கன்னா, அவர் அற்புதமாக பேட்டி கொடுக்குறாரு, நன்றி உணர்ச்சியோட பேட்டி கொடுக்குறாரு. அதில் 2 விஷயம் சொல்லியிருந்தார். அதுதான் நான் பகிர்ந்து ஆசைப்பட்டேன். முதல் விஷயம் பாருங்கள், செல்லூர் ராஜ் ரொம்ப கடிதப்பட்டு தான் வந்திருக்கிறாரு. சாதாரண ஒரு வட்ட செயலாளர் இருந்தது, ஒரு பகுதி செயலாளர் இருந்தது, மாவட்ட செயலாளர் ஆகியிருக்கிறாரு. 2011 தான். அதுக்கு முன்னாலே மேயர்லாம் நின்று தோத்துட்டார் மதுரை மேற்கு தொகுதியில். 2011 தான் ஒரு எம்எல்ஏ ஆகிறார். ஆனால் உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க, ஜெயலலிதா அம்மா ஒரு மந்திரி பதவி கொடுக்குறாங்க, கூட்டுறவுத்துறை அமைச்சராக்குறாங்க. நல்லா கவனிங்க, அவர் ஒரு யதார்த்தமான ஆள். அதை போலவே இந்த அம்மா பாருங்கள், அது எப்படி இந்த அம்மா எப்படி கருணை காட்டிருக்காங்க பாருங்கள் சொல்ல வந்தாங்க. அந்த அம்மா எப்போவுமே சொல்லுவேன் நான், ஜெயலலிதா அம்மா கிட்ட நிறைய கருணையான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதே போல் அந்த அதீதமான, ஏன்னா அவங்க சொல்லி தவறு கிடையாது, ஒரு பெண்ணை இருந்திருக்கிறாங்க, நிறைய அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அனுபவங்கள் பெருசாக இருந்திருக்கும். அதால் தான் கான்ட்ராக்ட்னு ஒரு சொல்லுவார், கான்ட்ராக்ட்னு ஒரு பெரிய அறிஞர் சொல்லுவார், இந்த உலகத்தில் பெண்ணாக இருப்பது என்பது பெரிய கொடுமை, ஏனெனில் பெரும்பாலும் அவர்களை ஆண்களையே சமாளிக்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லுவார். ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு அது.
ஏன்னா இந்த அவர் ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு பெண் இந்த அளவுக்கு அதிகாரம் வந்து பண்ணுறது ரொம்ப பிரச்சனைலாம் இருக்குது. அதை சொல்கிறார் அவர். அதாவது 2011 கூட்டுத்துறை அமைச்சர் ஆகிட்டாங்க அம்மா. ஆகிட்ட பிறகு பதவி கூட ஏற்றுக்கலை, பதவி பிரமாணம் கூட பண்ண வைக்கல. அதுக்கு முன்னாலேயே ரேஷன் கடைகளிலையும் இந்த மண்ணெண்ணெய், அப்போல்லாம் மண்ணெண்ணெய்லாம் போட்டிருந்தாங்க, மண்ணெண்ணெய் பங்குகள்லாம் வந்து இவர் வந்து மிரட்டி பணம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே தெரியாமல் புகார் கொடுத்துட்டாங்க. யார்? கட்சிக்காரங்க புகார் கொடுத்தாங்க, ஆப்போசிட் இருக்குமில்ல, கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா கூப்பிட்டு விசாரிக்குதான், யார்? செல்லூர் ராஜா. என்ன இந்த மாதிரி ஒரு புகார் வருதுன்னு உடனே, அம்மா என் மேலே பொய்யா புகார் கொடுக்குறாங்கம்மா, இதை நீங்கள் உண்மை நினைக்கிறீங்களாம்மான்னு ஒரு யதார்த்தமாக கேட்டிருக்காரு. என்ன ஏற்றி பேசுகிறீங்க? அந்த அம்மா பேசியிருக்காங்க. அம்மா நான் இன்னும் பதவி பிரமாணம் எடுத்துக்கலம்மா, அதுக்கு முன்னாலேயே என் மேலே இவ்வளோ வந்து செய்கிறாங்களே, இதை நான் எப்படிமா பேசாமல் இருக்க முடியும்னு இவரும் சத்தமாக பேசியிருக்கிறார். என்னை எதிர்த்து பேசுறீங்களா, வெளியே போங்க அப்படின்னு அந்த அம்மா, யார்? ஜெயலலிதா அம்மா வந்து 2011 வெளியே அமிச்சிட்டாங்களாம். வெளியே வந்தால் இப்போ இருக்கார் இப்போ செங்கோட்டையன், அவர் தாவேக்கால், அவர் இப்போ ஓபிஎஸ், இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்களாம், வெளியே அதிகாரிகள்லாம் இருக்காங்க. என்னையா நீ அம்மா கிட்ட இப்படி எதிர்த்து பேசுகிற, சத்தமாக பேசுகிற நீ, போயான்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது அதை பற்றி கவலைப்படலையா அவர் செல்லூர் ராஜு. நேராக வந்தாராம், வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் வீட்டில் சொன்னாராம், நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க, நல்லா தான் கட்டி வைங்க, கட்டி வச்சு நம்ம போகலாம். ஏன்னா இவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே மாவட்ட செயலாளர் பதவி எடுத்துட்டாங்களாம் அம்மா. மாவட்ட செயலாளர் பதவி போயிடுச்சா. இவர் சொன்னாராம், மந்திரி பதவியும் காலியாக போயிடும், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி எடுத்து சொல்கிறாங்களாம். பார்த்தா மந்திரி பதவியை வந்து நீங்கள் பிரமாணம் எடுத்துக்கணும்னு சொல்லி அம்மா உடனே உத்தரவு போடுறாங்களாம். அதே போலவே உத்தரவு எடுத்துக்கிட்டாராம். அவர் சொல்கிறாரு, என்னை வந்து மாவட்ட செயலாளர் பதவி எடுத்துட்டாங்களே தவிர, அந்த புகாருக்காக அதை எடுத்துட்டாங்களே தவிர மந்திரி பதவி எடுக்கலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா 11 இடத்துல இருந்து அவருடைய மந்திரி பதவியுடைய அந்த தகுதி 5ஆம் இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த ரொம்ப யதார்த்தமானார் இப்போ செல்லூர் ராஜு. இப்போவும் அந்த விசுவாசியாக தான் இருக்கிறாரு. அவர் பாருங்கள், அவர் இன்னொரு விஷயம் முக்கியமான சொன்னார், அதுதான் ரொம்ப எனக்கு பாதித்தது. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியும், சில பேர்லாம் தெரியும், செல்லூர் ராஜுனுடைய மகன் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டார். அடைஞ்ச உடனே 2 பெண் குழந்தை இருக்குது அவருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒரே மகன் இறந்துட்டார், ரொம்ப வருத்தப்பட்டார் அவர். அப்போ அம்மா கூப்பிட்றாங்களாம், கூப்பிட்டு சொன்னாங்களாம், என்ன இவ்வளோ கவலைப்படுறீங்க, உங்களுக்காவது பரவாயில்ல, 2 பெண் குழந்தை இருக்குது, மனைவி இருக்குது, எனக்கு யார் இருக்கிறாங்க, என்ன யோசிச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்னு சொல்லி அம்மா வந்து கூப்பிட்டு ஆறுதல் பண்ணாங்களாம் செல்லூர் ராஜ். இங்கே பாருங்கள், செல்லூர் ராஜுக்கு அவர் வந்து ஆறுதல் கொடுத்தது பெருசு இல்லை. அந்த நேரத்தில் ஒரு இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய அபிமானம் பெற்றிருக்கிறாங்க, பெண்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அம்மா மாதிரியே இருந்திருக்கிறாங்க. அவங்க மனதுக்குள்ளே பாருங்கள், இதான் வாழ்க்கை, இதை புரிஞ்சுக்கணும். அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்காவது 2 பெண் குழந்தை இருக்கிறாங்க, மனைவி இருக்காங்க, எனக்கு யார் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ வேதனை அந்த 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 வார்த்தைகளுக்கு பாருங்க, ஒன்று புரிஞ்சுக்கங்க. அதே போல் செல்லூராஜ் சொன்னாராம், இடையில 2011க்கு முன்னால் ஒரு அதே மதுரை மேற்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வரும்போது அவர் என்ன பண்ணாராம், எப்போ பார்த்தாலும் எந்த பிரச்சாரம் வந்தாலும் அம்மா என்ன பண்ணுவாங்களாம், இன்னும் தெரியும், போய் பார்த்துருப்பீங்க, நாங்களாம் பார்த்துருக்குறோம். அவங்க யார், இவங்க பேசுகிற இவங்க நின்று பேசும்போது எல்லா வேட்பாளரும் நின்று தான் கை கும்பிட்டு இருக்கணும். ஆனால் என்ன பண்ணாராம், இடையிலேயே செல்லூர் ராஜை வந்து ஒரு சேர் கொடுங்க, உட்கார சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ அவர் சொல்கிறார், பெருசாக சொல்கிறார், அம்மா எனக்கு ஒரு சேர் கொடுத்து உட்கார சொல்லிட்டாங்க, நான் உட்காந்து, அது ஒரு பெரிய தகுதி எனக்கு கொடுத்தாங்க. ஒன்று. இன்னொன்று, முல்லை பெரியார் வெற்றி விழா கொண்டாடும் போது இவர் பேச சொன்னாங்களாம், அனுமதி கொடுத்தாங்களாம் செல்லூர் ராஜு. அப்போ அவர் சொல்கிறாராம், அதாவது மதுரைக்கு 250 கோடி கொடுத்தீங்க, மதுரையில் கொட்டம் அடிச்சிட்டு இருந்த அழகிரியுடைய ரவுடிகளை, 250 கோடிகளை மதுரை கொடுத்தீங்க, 250 கேடிகளை உள்ளே பிடிச்சி போட்டீங்கன்னு சொன்ன உடனே குலுங்கி சிரிச்சாங்களாம் அந்த அம்மா. அது மாதிரி சட்டசபையில் எப்போ பேசினாலும் கண்ணி பேசிக்க கூட அந்த அம்மா வந்து சிரிப்பாங்களாம். ரொம்ப யதார்த்தமான ஆள். ஆனால் அந்த செல்லூர் ராஜை பற்றி தர்மாக்கோல் பார்த்தீங்கன்னா அதையே நீங்கள் படித்து பார்க்கணும். அவர் துக்ளக்கு வாரதில் 2 தடவை 2 வாரம் ஒரு பேட்டி கொடுத்தார், ஒரு பகிர்வு மாதிரி கொடுத்தாரு, ரொம்ப பிரமாதமாக கொடுத்தாரு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், மனிதர்களை வந்து நம்ம சாதாரணமாக வெளியிருந்து அப்படி பார்த்து கடந்து போயிடுறோம். ஆனால் உண்மையாக பார்த்தா அவங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது. நான் கூட நினச்சேன், இவங்களாம் எப்படா மந்திரி பதவி கொடுக்கணும்னு பார்த்தா அவங்க பேட்டி படிக்கும்போது தான் தெரியுது, அவங்க உண்மையிலே எலிஜிபிள் உள்ளவங்க, அதுக்கு அவ்வளோ அழகாக பாடுபட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, மிஸ்டர் தங்கமணி ஒருத்தர் இருந்தார் அதிமுகவில், இது இப்போ இருக்கிறாரு, அவர் வந்து மின்சாரத்துறை மந்திரியாக இருந்தார். அவர் கூட அவருடைய பேட்டி படிக்கும்போது தான் தெரியுது, மின்சாரத்துறையில் அவ்வளோ ஆழமாக அவர் வந்து அந்த எலிஜிபிள் வச்சுருக்கிறாரு. என்னன்றதெல்லாம் இவங்க கேட்குற கேள்விகள்லாம் அவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாரு, அது அழகாக சொன்னார். அதனால் தகுதி இல்லாமல் யாருமே பதவிக்கு வர்றதில்லை, தகுதி இல்லாமல் பதவிக்கு வந்தால் அது நிலைக்கிறது இல்லை. அந்த அளவில் இன்றைக்கி இந்த அம்மாவுடைய ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த வாழ்வியல் நீங்கள் வந்து பிறந்த நாளுக்கு அதுவுமா இந்த சின்ன விஷயம் பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு.